ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 9 வரங்களில் கடைசியாக சொல்லப்பட்டது வியாக்கியான வரம். வியாக்கியானம் என்றால் விளக்கம் அல்லது அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுவது, விளக்கம் கொடுப்பது. இன்டர்பிரட்டேஷன் என்றால் ஒரு அறியாத ஒரு பாஷைக்கு அர்த்தம் சொல்வது, விளக்கம் சொல்வது. இப்படியும் ஒரு வரம் இருக்கிறதா என்று நாம் நினைக்கலாம். வேதத்தில் இப்படி ஒரு வரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷைகள் என்ற ஒரு வரம் இருக்கிறதுனாலே அந்த பாஷைகளுக்கு வியாக்கியானம் செய்கிற வரமும் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் இவைகள் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்படுகிற வரங்கள், வியாக்கியானம் என்று சொல்லப்படுகிறது. இவைகளை குறித்து நாம் கூடுதலாக வியாக்கியான வரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்நிய பாஷையையும் வியாக்கியான வரத்தையும் ஒன்றாக வைத்து நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 7, 8, 11 வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது 120 பேர் அன்றைக்கு அப்போஸ்தலர் சீஷர் உட்பட அன்றைக்கு கூடியிருந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக ஆவியானவர் இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டு அங்கே அந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் பற்பல பாஷைகளை, ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படி பாஷைகளை பேசினார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் பேசின பாஷைகள் பாருங்கள், ஆவியானவர் எவ்வளவு அழகாக தெளிவாக அதை குறித்து அவர் அந்த வரத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு கொடுத்த பாஷைகள், அந்த 17 நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அங்கே கூடியிருந்தவர்களுடைய பாஷைகளை ஆண்டவர் பகிர்ந்து அவர் இந்த 120 பேருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஞானம் அளவிட முடியாத ஞானம். அப்பொழுது அந்த அங்கே கூடியிருந்தவர்கள், அந்த பாஷைகளை பேசுகிறவர்கள் 120 பேரும் பேசின பாஷைகள், அந்த 120 பேருக்கும் அது அந்நிய பாஷைகள். ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் எங்கள் பாஷை அறியாத இவர்கள் எதை பேசுகிறார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். இதற்கு ஒரு அர்த்தம் தேவையில்லை, ஒரு விளக்கம் தேவையில்லை, ஒரு வியாக்கியானம் தேவையில்லை. அந்த பாஷையை தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? கர்த்தர் கொடுக்கிற இந்த வரமாகிய அந்நிய பாஷைகளுக்கு அர்த்தம் இருக்கிறது. அவைகள் அந்நிய பாஷை என்று நினைத்து அவைகளை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது, அதை தவறாக நாம் சித்தரிக்கக்கூடாது. அவைகள் அர்த்தம் உள்ளவைகள் என்று பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இது சில சம்பவங்கள் மூலமாக இதை நாம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு சில காரியங்கள் புலப்படும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறார், இது பரிசுத்த ஆவியினுடைய வரம் என்று சொல்லுகிறார். அப்படியான இந்த வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரம் என்று சொல்லும்போது எதற்காக அதை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆரம்ப நாட்களிலே அவர்கள் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே ஆராதனை செய்கிறவர்களுக்கு அவருடைய வாய்களிலே புதிய பாஷைகளை போடும்போது அவர்கள் தேவனை புகழுகிறதை அங்கே வந்திருந்தவர்கள் கேட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் பேசின பாஷைகள், அங்கே ஆராதித்தவர்கள் பேசின பாஷைகள் வந்திருந்தவர்களுடைய பாஷைகளிலே இருந்ததாக நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, எங்களுடைய பாஷை இவர்கள் பேசுகிறார்கள். அந்த 17 நாடுகளில் வந்தவர்கள் மாத்திரமல்ல, மற்ற சந்தர்ப்பங்களிலும் கூட. உதாரணமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். அங்கே கொர்நேலியு வீட்டிலே அங்கே அந்நிய மக்கள் கூடியிருக்கிறார்கள், புறஜாதியார் கூடியிருக்கிறார்கள். அப்படி கூடியிருக்கும்போது
அவர்கள் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பற்றி பேசும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார் என்று பார்க்கிறோம். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படி இறங்கின போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள் என்று பார்க்கிறோம். பேதுருவோடும் மற்றும் பேதுருவோடு கூட சென்ற கொர்நேலியு வீட்டிற்கு சென்ற யூதர்கள் விருத்த சேதனம் பெற்ற யூத விசுவாசிகள் என்று பார்க்கிறோம். அந்த யூதர்கள் விருத்த சேதனம் பெற்றவர்கள் யூதர்கள் தான். அவர்கள் பேசின பாஷை எபிரேய பாஷை. அவர்கள் கிறிஸ்தவர்களாக அவர்களும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு அவர்களும் விசுவாசிகளான போது பேதுருவோடு அப்போஸ்தலரோடு கூட அவர்களுடைய ஊழியத்திலே அவர்கள் உதவியாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது கொர்நேலியு வீட்டில் இவர்களும் போயிருக்கும்போது இந்த யூத விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறார்களே, இவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் எப்படி ஊற்றப்பட்டாரோ அதுபோல இவர்கள் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். இந்த இடங்களிலெல்லாம் ஒரு வியாக்கியானம் என்பது தேவை இல்லை. ஆனால் இந்த வியாக்கியான வரம் உண்டென்று அறியாதவர்கள் கூட அங்கே இருந்தால், பரிசுத்த ஆவியை வரத்தை பற்றி அறியாதவர்கள் கூட அங்கே அந்த நாட்களில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக 19ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எபேசு பட்டணத்திற்கு பவுல் அங்கே போகிறார். பவுல் போகும்போது அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று விசுவாசிகளாகி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கேள்விப்பட்டவர்கள் விசுவாசிகளாகி அங்கே இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க பவுல் போகிறார். பலமுறை பவுல் அந்த இடத்துல பிரசங்கித்திருக்கிறார். அதன் மூலமாக அநேக விசுவாசிகள் அங்கே கூடியிருந்தார்கள். அவர்கள் சபையாக இருந்தார்கள். அப்பொழுது பவுல் அவர்களை சந்திக்க போகும்போது கேட்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், பரிசுத்த ஆவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது பவுல் அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஜெபம் செய்து அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி, 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்நிய பாஷைகளில் பேசி அவைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அந்நிய பாஷைகளை பேசி அதை வியாக்கியானமாக சொல்லும்போது 2 காரியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று வெளிப்பாடுகளாகவும் வெளிப்படுகிறது, இன்னொன்று அது தீர்க்க தரிசனமாகவும் வெளிப்படுகிறது. வெளிப்பாடு என்று சொல்லும்போது அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கொடிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது சில காலங்கள் கழித்து சில வருஷங்களிலே கொடிய பஞ்சம் வந்தது. அது ஒரு வெளிப்பாடு. அவரும் அந்த நாட்களில் அந்நிய பாஷை பேசுகிறவராக இருந்ததுனாலே அந்நிய பாஷை அவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு வரமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியா சபையில் நீகர் எனப்பட்ட சிமியோனும் பர்னபா இன்னும் மனாயின் சவுல் இவர்கள் எல்லாம் பவுலாக மாறின சவுல் இவர்கள் எல்லாரும் 5 பேர் அங்கே இருக்கிறார்கள். மனாயினியும் இவர்கள் 5 பேரும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் அந்தியோகியாவில் இருக்கிறார்கள். அவர்கள் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குகிறார். இறங்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன திருவுளம் பற்றுகிறார் என்று சொன்னால், என்னுடைய ஊழியத்திற்கு சவுலையும் பர்னபாவையும், இன்னும் பெயர் மாற்றப்படவில்லை, ஆனால் ஆள் மற்றும் மாறிவிட்டார் சவுலையும் பர்னபாவையும் என்னுடைய ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றினார் என்று போடப்பட்டிருக்கிறது. 5 பேர் தீர்க்கதரிசிகள் போதகர்கள், ஆனால் யார் அதை சொன்னது என்று இன்னும் தெளிவாக போடவில்லை. அவர்கள் ஆராதனை செய்யும் போது வழக்கமாக ஆவியானவர் இறங்குகிறவர், ஆவியானவர் அவர்களோடு பல பாஷைகளில் பேசுகிறவர். அப்பொழுது அவர்கள் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஆவியானவருடைய இது ஊழியம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதுனாலே இதை தீர்க்க தரிசனமாக அதை நாம் அங்கே பார்க்கிறோம். பஞ்சம் வருகிறது என்ற வெளிப்பாடும்
ஆவியானவர் சொல்லுகிற அவருடைய வார்த்தை, அவருடைய செய்தியும், அந்த நேரடியாக ஆவியானவர் திருவுளம் வற்றுகிறார் என்று சொல்லுகிற செய்தியையும் பார்க்கும்போது, அப்படி ஆவியானவர் கொடுக்கிற வரத்தின்படி அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது வெளிப்பாடுகளையும் கொடுத்தார்கள், தீர்க்க தரிசனங்களையும் அவர்கள் சொன்னார்கள். அதனாலே இந்த வியாக்கியான வரம் என்பது மிகவும் முக்கியம். பவுல் கொரிந்து சபைக்கு போகும்போது அங்கும் அவர்கள் நாங்கள் பரிசுத்தாவினுடைய வரத்தை பற்றி அவர்கள் அறியாதவர்களாய் இருந்தார்கள். அப்பொழுது பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள், ஆவிக்குரிய வரங்களை பற்றி நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். வேதத்தில் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல், அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை குறித்து நாம் அசதியாய் இருக்கக்கூடாது என்று இதைதான் பவுல் தீமோத்தேயுக்கும் சொல்லுகிறார். வரங்களை குறித்து அசதியாய் இராதே என்று. அப்பொழுது அவர் சொல்லும்போது அந்த வரங்களை குறித்து அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடாக அவர்களுக்கு வரங்களை குறித்து விவரமாக எழுதுகிறார். 9 வரங்களை குறித்து அந்த இடத்துல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாம் அதை பற்றி படித்து கொண்டு கடைசி வரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த வரங்கள் எல்லாம் எதற்கு தேவை என்றால் சபைக்கு தேவையானது, விசுவாசிகளுக்கு தேவையானது, பக்தி விருத்திக்கு தேவையானது. அதனாலே இந்த வரங்களிலே அந்நிய பாஷை பேசுகிறதும் அதற்கு வியாக்கியானம் செய்கிறதுமான வரம் மிகவும் முக்கியமான வரம் என்பதை மறக்கக்கூடாது. எப்படி மற்ற வரங்கள் எல்லாம் முக்கியமானது என்று எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதுபோல இந்த இரண்டும் ஒருவேளை புரியாவிட்டாலும் அது கர்த்தருடைய மரம் என்றும் அதை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் என்றும் அதை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் காலத்திலிருந்து அதை பழகி கொண்டு வருகிறார்கள் என்பதையும், அதனால் பயனடைந்து வருகிறார்கள் என்பதையும், ஆராதனை செய்தார்கள் என்பதையும், ஆராதனையிலே தேவன் வெளிப்பட்டார் என்பதையும், வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்களை பெற்றார்கள் என்பதையும் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலே இந்த வியாக்கியான வரத்தினாலே என்ன பயன் என்று சொன்னால், சபையில் ஒரு அவிசுவாசி ஒருவர் அல்லது கர்த்தரை அறியாதவர்கள் சபைக்கு வந்திருந்தால் அவர்கள் இந்த அந்நிய பாஷையை பேசி வியாக்கியானம் செய்கிறதை அவர்கள் கேட்டால், வியாக்கியானம் செய்கிற வரத்தை பெற்றவர்கள் சபையிலே அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் செய்தார்கள் என்றால் அவர்களை அந்த வியாக்கியானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசுவார், எச்சரிப்பான வார்த்தைகளை, பாவத்தை குறித்து பேசுவார், ஆறுதலான வார்த்தைகளை பேசுவார். வந்திருக்கிற விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ அவரவர்களுக்கு தேவையானதை ஆவியானவர் வியாக்கியானத்தின் மூலமாக பேச முடியும் என்பதனாலே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் தேவனோட ரகசியங்களை பேசுவதற்காகவும் தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதற்காக மாத்திரம் நீங்கள் இந்த அந்நிய பாஷையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதோடு கூட சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக அந்நிய மக்கள் யாராவது அவிசுவாசிகள் வந்திருந்தால் அவர்கள் விசுவாசிகளாக மாறுவதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு இது மிகவும் முக்கியம் என்று சொல்லி அங்கே 14ஆம் அதிகாரத்துல பவுல் அழகாக அந்த அந்நிய பாஷையையும் வியாக்கியானம் செய்கிறதையும் குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். இன்னொன்று நாம் பார்த்தது போல வியாக்கியானத்தின் மூலமாக வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம், தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இதற்கு அநேக அனுபவங்கள் வேதத்திலும் இருக்கிறது, பொதுவான வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகள் எல்லாம் சத்தியமாக இருக்கிறதுனாலே அதை ஒரு நாளும் அசட்டை செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, மெய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வதற்கு இந்த வியாக்கியான வரம் அதிகமாக பயன்படுகிறது. நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், நாங்கள் வியாக்கியானம் நாங்கள் வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் மெய்யாகவே ஆவியானவரை கொண்டு அவர்கள் இதை சொல்லுகிறார்களா அல்லது மாம்சத்திலே அவர்கள் தங்களுடைய மனதின்படி அவர்கள் காரியங்களை வெளிப்படுத்துகிறார்களா என்பதை கண்டு கொள்வதற்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேகம், இந்த வரமும்
பாஷைகளும் வியாக்கியானமும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த நாட்களில் சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட்டது. அப்படி செய்யப்படாததுனாலே இந்த நாட்களிலே எப்படி வேண்டுமானாலும் கர்த்தருடைய வரங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து விட்டால் அதற்கு எதிர்மறையாக எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் தான் அதிகமான பேர் இருப்பார்கள். அல்லது கள்ள போதகர், கள்ளத்தனமான அதை பயிரும் களையும் ஒன்றாக விளைந்தது போல அந்நிய பாஷைகளை பேசுகிற மாய்மாலமான காரியங்களை மாய்மாலத்தில் பேசுகிறவர்கள் கூட ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அதனாலே இந்த பாஷைகளை குறித்தும் இந்த வரத்தை குறித்து பாஷைகளை குறித்த வரத்தை குறித்து நாம் அதிகமும் கவனமாக இருப்போமானால் வியாக்கியான வரம் என்பதை சேர்த்து அதை கர்த்தரிடத்துல வாங்கி சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக அதை நாம் பயன்படுத்துவோமானால் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அன்றைக்கு இப்படியெல்லாம் அப்போஸ்தலர்கள் செய்ததுனால அப்போஸ்தலருக்கு பின் வந்தவர்கள் இதே ஒரு சீரான ஒரு நிலையிலே அதை செய்து கொண்டு வந்ததுனாலே அன்றைக்கு ஏராளமான மக்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், விசுவாசிகளானார்கள். புறஜாதியார், புறமதஸ்தர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள், மகத்துவங்களை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசினுடைய ஒரு தந்திரங்களில் ஒன்று, அவன் இந்த வரங்களை தவறான முறையில பயன்படுத்த மக்களை, ஊழியர்களையும் விசுவாசிகளையும் வரம் பெற்றவர்களையும் ஏவுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வியாக்கியான வரம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை பெற்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.